நாம் இருக்கிற கேலக்சியில் பொதுவாக நம்மளை தவிர வேறு உயிரினங்கள் இருந்திருந்தால் ஸ்பேஸ் ஒரு அமைதியான விஷயமா இருந்திருக்காது. நாமளும் இப்படியே இருந்திருக்க மாட்டோம், அட்வான்ஸாக மாறி இருப்போம். ஸோ ரொம்ப அமைதியான இந்த ஸ்பேஸை பார்க்கும்போது நாம் மட்டும்தான் இங்கே இருக்கோன்னு தோணும். இந்த அமைதிக்கு என்ன காரணம்னு யோசிக்கும்போது சில ஆய்வாளர்கள் தங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுறாங்க. அது என்னன்னா, நம்ம தேடிக்கிட்டு இருக்க வேற்று கிரகவாசிகள்ங்கிறது நம்மளா மாதிரியோ இல்லை மூவிஸில் வர மாதிரியோ இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப அட்வான்ஸான உயிரினங்கள். அவங்கள கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறது ஒரு முட்டாள்தனமான விஷயம்னு சொல்கிறாங்க. புரிகிற மாதிரி சொன்னோன்னா, நாம் ஒரு நுண்ணுயிர்கள் மாதிரி, ஏலியன்ஸ் மனிதர்கள் மாதிரி. நுண்ணுயிர்களால் நாம் இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுமா? இல்லை மனிதர்கள்னு ஒரு உயிரினங்கள் இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுமா? இந்த நுண்ணுயிர்கள் மாதிரி தான் நாமளும். நம்ம மூளையால் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். கற்பனைக்கும் அப்பாற்பட்டு இருக்க விஷயங்களை புரிஞ்சுக்க முடியாது. அப்படி புரிஞ்சுக்க முடியாத ஒரு அட்வான்ஸான பீயிங்ஸ் தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்க வேற்று கிரகவாசிகள். நாம் ஒன்றும் ரொம்ப ஸ்பெஷலானவங்க இல்லை. வேற்று கிரகவாசிகள் கண்டுபிடிக்கப்பட்டால் நாம் விலங்குகளை எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வேற்று கிரகவாசிகள் நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க.